எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. நாகாலாந்துங்க. நாகாலாந்தில் அது அந்த மியான்மருடைய எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையில் உள்ள அழகான பசுமையான கிராமம் தான் இந்த கோனோமாங்கிற இந்த கிராமங்க. இந்த கிராமத்தில் வந்துங்க நல்ல அழகான கிராமம். அங்கே வந்து நிறைய கடைகளும் இருக்குது, வீடுகளும் இருக்குது. ஆனால் யாருமே இப்போ இந்த வீட்டில் இருக்காங்கன்னா வீட்டை விட்டு போட்டு போகும்போது வீட்டை பூட்டி நம்மலாம் ஒரு தடவைக்கு 2 தடவை இழுத்து பார்த்துட்டு போகிறோம்ல, அதெல்லாம் கிடையாது. பூட்டவே மாட்டாங்க. எல்லா வீட்லேயும் கதவு இருக்கும், ஆனால் பேருக்கு தான் கதவுங்க. பூட்டி போட்டுலாம் போகிற பழக்கமே கிடையாது. சரி, இப்போ இவங்க வந்து பூட்டாமல் போகிறாங்களே, இது திருட்டு போயிடாதா அல்லது வேறு ஏதாவது அசம்பாவிதங்க இது நடக்குமான்னா அதுவும் இது வெளியே எதுவுமே கிடையாதுங்க. இப்போல்லாம் வந்து பார்ப்பீங்க எல்லா பக்கமும் கொள்ளை திருட்டுன்னு பயங்கரமாக இருக்குது. சரி, இந்த மாதிரி நேரத்தில் இந்த காலத்தில் வந்து இப்போ இந்த கிராமத்தில் உள்ள யாருமே பூட்டே போட்டு பூட்டாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக தானே இருக்கும். அதோடங்க இப்போ இந்த கிராமத்தில் கடைகள் வந்து இருக்கும். கடையில் ஆள் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. இல்லாமல் இருந்தால் கூட அங்கே உள்ளவங்க வந்து தனக்கு வேணுங்கிற எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள காசை கரெக்டாக வச்சு போட்டு போயிடுவாங்க. அதாவது கடைக்காரர் இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும். போகிறவங்க தடுமாறாமல் ஆனால் கடைக்காரில் யாரும் இல்லைன்னு சொல்லிலாம் வரமாட்டாங்க. வேணுங்கிற பொருளை எடுத்துக்குவாங்க, அதுக்குள்ளே காசையும் அந்த கடையில் வச்சு போட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தாங்க வீடுகளும். வீடு வந்து திறந்தே தான் கிடைக்கும், ஆனால் யாரும் போய் அதை எட்டி பார்க்க கூட மாட்டாங்க. அதனால இந்த ஊருக்கு வந்து நேர்மை நம்பிக்கையான சிறந்த கிராமம் விட்டு ஒரு மரியாதை இருக்குங்க. ஆமாம், இருக்கத்தானே செய்யும். இந்த மாதிரி ஊரை வந்து நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பயப்பட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பாக்கெட்டில் வச்சுக்கிறதே பிட் அடிச்சுட்டு போயிடுறானுங்க. பாக்கெட்டில் வச்சுருக்கு, இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கோமா, இந்த பாக்கெட்டில் வச்சுருக்கோமா, பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுறாங்கல்ல பஸ்ஸில் ட்ரெயின் எல்லாம். அப்படி இருக்கும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியதாக இருக்குல்ல. இந்த குணோமா கிராமம் வந்துங்க அங்கமிங்கிற ஒரு பழங்குடியினருக்கு வந்து தாயகம். அங்கமிங்கிற ஒரு பழங்குடியினருக்கு தாயங்க. அந்த அங்கமி குடியினர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ வந்து ஒரு 425 குடும்பம் வந்து அங்கே குடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராமத்தில் ஒரு குப்பை ஊழம் எதுவுமே கிடையாதுங்க. இயற்கையான வளங்களை பயன்படுத்தி வளமான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் வந்துங்க மூங்கில் கரும்பு விவசாயத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதோட இந்த நெசவு தொழிலையும் கை தேர்ந்தவங்க ரொம்ப சிறப்பாக நெசவு தொழிலும் செய்கிறாங்க. இந்த சிறப்பான வந்து கேள்விப்பட்டு நிறைய டூரிஸ்ட்டுங்க சுற்றுலாங்க வந்து தினமும் வந்து கூஞ்சிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்காக. அவங்க பார்க்கத்தானே செய்வாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்க இல்லையா? சரிங்க, வேற ஒரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை பார்க்குறேன். நன்றி.